வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் பிளாக் அண்டு ஒயிட் கலர் ஒயர் காம்பினேஷன் யூஸ் பண்ணி பிஸ்கட் நாட்டு பேஸ்கட் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போது இது வந்து கிராஸ்கட் பேஸ்கட். இதோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, இந்த கிராஸ்கட் பேஸ்கட் போட்டுட்டு நான் வந்து நியூ டைப்பில் ஹேண்டில் போட்டு இது வந்து ஹேண்ட்பேக் டைப்பில் போட்டிருக்கேன். அதான் இதோட ஸ்பெஷல். இது வந்து பிஸ்கட் நாட்டு ஃபுல்லாகவே பேஸ்கட் ஃபுல்லாகவே பிஸ்கட் நாட் யூஸ் பண்ணி தான் போட்டிருக்கேன். இது வந்து கிராஸ்கட் பேஸ்கெட்டு. ஸோ ஒவ்வொரு லைனுமே கிராஸாக வரும். நாட்டு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாட்டில் இருந்தும் ஒயர் வந்து கிராஸ் லைனில் தான் போகும். ஸோ நம்ம போடுறப்ப வந்து ஒவ்வொரு கிராஸாக தான் நம்ம போட்டுட்டு வரணும். ஸ்ட்ரெயிட்டாக நார்மல் பாக்ஸ் நட்டு யூஸ் பண்ணி போடுற மாதிரி இதில் போட முடியாது. அப்போ போடுறப்பவே வந்து கிராஸ் லைனில் தான் வரும். ஸோ ஒவ்வொரு நாட்டில் இருந்தும் ரெண்டு ஒயர் கிராஸாக தான் போகும். ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு நாட்டுமே வந்து போடுறப்போ கிராஸாக தான் நம்ம பார்த்து போட்டுட்டு போகணும். கிராஸ் லைனில் தான் வரும், ஸ்ட்ரெயிட்டாக இது வந்து வராது. அதனால் கவனமாக போடணும். பிஸ்கட் நட் போடுறப்ப ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அப்புறம் போட ஈஸியாக வந்துடும். அப்புறம் இந்த பேஸ்கட்டோட பேட்டர்ன் பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும். இந்த ஸ்கொயர் ஷேப்பில் வந்து 4 கார்னர்லேயும் ஃபுல் ஒயிட்டு நாட்டு வரும். சென்டரில் பார்த்திங்கன்னா 4 ஃபுல் பிளாக் நாட்டு வரும். அப்புறம் சைடில் பார்த்திங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டு மிக்ஸ்டு நாட்டு. ஸோ பார்க்கவே ரொம்பவே அழகாக இருக்குது இந்த பேட்டர்ன். ஸ்கொயர் பேட்டர்ன், டைமண்ட் பேட்டர்ன் பார்க்க நீட்டாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிளாக் அண்டு ஒயிட் கலர் ஒயர் கலர் காம்பினேஷன் யூஸ் பண்ணி பிஸ்கட் நாட் பேஸ்கட் வந்து நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ரிலேட்டிவ்ஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள் ஃபுல் ஃபினிஷிங் எந்த மாதிரி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இந்த பேக் வந்து ரொம்ப பெருசாகவும் இல்லை, ரொம்ப சின்ன சைஸாகவும் இல்லை. பார்த்திங்கன்னா நார்மல் சைஸில் தான் இருக்குது. ஸோ இதுக்கு ஒயர் என்னெல்லாம் மெஷர்மெண்ட்டு நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதில் ஃபுல்லாகவே நான் சொல்கிறேன். இந்த பேட்டர்ன் பாருங்கள், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. கிராஸ்கட் பிஸ்கட் நாட் பேட்டர்ன் ஸ்கொயர் ஷேப்பில் டைமண்டாக வந்திருக்கும். பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. பாருங்கள் க்ளோஸ்அப்பில் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அழகாக இருக்குது பிஸ்கட் நாட்டு. இந்த பேட்டர்ன் கலர் காம்பினேஷனும் சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி ஹேண்ட்பேக் போட்டிங்கன்னா ரொம்ப ட்ரெண்டியாக இருக்கும், அழகாக இருக்கும். பாருங்கள் ஹேண்டில் வந்து நான் இதுக்கு நார்மல் பாக்ஸ் நாட்டை யூஸ் பண்ணி போட்டிருக்கேன். அதில் 4 ஒயர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நல்ல உருட்டு ஹேண்டில் ஹேண்ட்பேக் டைப்லேயே நான் வந்து ஹேண்டில் போட்டிருக்கேன். அதனால் பார்க்க ரொம்ப நீட்டாக இருக்குது. ஹேண்ட்பேக்காக நம்ம வெளியில் ஷாப்பிங் போகிறப்ப எடுத்துகிட்டு போய்க்கலாம். உள்ளேயும் பார்த்திங்கன்னா ஸ்பேசியஸாக இருக்குது, நிறைய திங்ஸும் வைக்கலாம். ஸோ இது வந்து ஒரு ஹேண்ட்பேக்காகவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நான் யோசித்து நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன். டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும், இதை ஃபஸ்ட் டைம் தான் இந்த மாதிரி நான் போட்டிருக்கேன். ரொம்ப அழகாக இருக்குது. ஹேண்டிலும் நல்லா திக்காக உருண்டையாக அழகாக இருக்குது. பேகுமே நீட்டாக இருக்குது. இந்த ஹேண்டில் வந்து இந்த பேகுக்கு நல்லாவே ஆப்டாக இருக்குது. இந்த மாதிரி உருட்டு ஹேண்டில் வந்து நார்மல் பாக்ஸ் நாட் யூஸ் பண்ணி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நல்லா அழகாக வந்திருக்கு இந்த ஹேண்டில். இந்த பேகுக்கு இந்த ஹேண்டில் வச்சு போடுறப்போ நல்ல ஹேண்ட்பேக் டைப்லேயே கிடச்சிருக்கு. பாருங்கள் எந்த மாதிரி ஃபினிஷிங் இருக்குதுன்னு சொல்லிட்டு. உள்ளே பாருங்கள் நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது. நிறைய வாட்டர் பாட்டிலு, டிஃபன் பேக்ஸு அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் உள்ளே வச்சுக்கலாம். பவுச்சு, செல்ஃபோன், அம்பர்லா இது எல்லாமே வச்சுக்கலாம். நல்ல ஸ்பேசியஸாகவே இருக்குது. உள்ளே பாருங்கள் ஃபினிஷிங் ஹேண்ட்பேக் மாதிரியே இருக்குது. இது வந்து மேக் பண்ண மாதிரி ஒயர் யூஸ் பண்ணி பண்ண மாதிரியே இல்லை, நல்லா இருக்குது அழகாக. இதே மாதிரி ஹேண்டில் போட்டு கிராஸ்கட் பேட்டர்னில் கிராஸ்கட்டு பேட்டர்ன் அண்டு பிஸ்கட் நாட் யூஸ் பண்ணி நீங்களும் இதே மாதிரி பேஸ்கட் இதே கலர் காம்பினேஷனில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.
பாருங்கள், பேட்டர்ன் அண்டு கலர் காம்பினேஷன், சைஸு, ஹேண்டில், பேக் சைஸு எல்லாமே நீட்டாக இருக்குது. பார்க்க கரெக்டாகவும் இருக்குது. பாருங்கள் எந்த அளவுக்கு அழகாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இதே பேட்டர்னில் இதே நாட் யூஸ் பண்ணி நீங்களும் போட்டு பாருங்கள். சைஸ் பாருங்கள், நார்மல் சைஸில் தான் இருக்குது. நம்ம வெளியில் ஷாப்பிங் போகிறப்ப எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து உள்ளே பாருங்கள் ஸ்பேசியஸாக இருக்குது. நம்ம தேவையான திங்ஸ் எல்லாம் உள்ளே வச்சுக்கலாம். இதுக்கு மெஷர்மெண்ட்டு பார்த்திங்கன்னா 48 ஒயர் நான் வந்து இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் 8 ஃபீட்டில். ஸோ இதுக்கு நான் எப்படி போட்டேன்னு சொல்லிட்டு இதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து பிளாக் அண்டு ஒயிட் கலர் ஒயர் நாம் வந்து இதுக்கு எடுத்துக்கிறோம். இந்த பேஸ்கட் பண்ணுறதுக்கு இதுக்கு வந்து டோட்டலாக வந்து 48 ஒயர்ஸ் வந்து நான் கட் பண்ணியிருக்கேன். 8 ஃபீட்டில் பிளாக் ஒயர் வந்து 32 ஒயரு, ஒயிட் கலர் வந்து 16 ஒயரு. ஸோ ஒயிட் கலரில் 8 நாட் நம்ம போடுவோம். இதில் வந்து ஒயிட் கலரு ஒயரில் வந்து 8 ஃபீட்டில் 16 ஒயரு, பிளாக்கில் வந்து 32 வந்து கட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வந்து 16 நாட் வரும், இதில் வந்து 8 நாட் வரும். ஸோ இந்த இதை வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா 4 ஒயரு எடுத்து ஒரே கலரில் ஃபஸ்ட்டு சிங்கிளாக வந்து பிஸ்கட் நாட்டு நம்ம போட்டு எடுத்து வச்சுக்கணும். ஒவ்வொரு நாட்டு போடுறப்பவும் அதோட டிப்பு பகுதி வந்து ஈவனாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நாம் செக் பண்ணிவிட்டு ஒவ்வொரு நாட்டுமே நம்ம போடணும். ஒவ்வொரு வயராக எடுத்து ஃபஸ்ட்டு தனித்தனியாக வந்து பிளாக் நாட்ஸ் தனியாக, ஒயிட் நாட்ஸ் தனியாக நம்ம வந்து போட்டுக்கணும். அதுக்கு பாருங்கள், இந்த மாதிரி ஒயர் வந்து சென்ட்ரலைஸ் பண்ணி, அதாவது 2 கார்னருமே ஈவனாக வச்சு சென்டர் பொசிஷன் செலக்ட் பண்ணி இந்த மாதிரி ஒயரை வந்து ஃபோல்டு பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட்டு வந்து போடுறப்போ பிஸ்கட் நாட் போடுறப்போ 4 ஒயர் யூஸ் பண்ணி போடுவோம் இல்லையா, அப்போ வந்து நாட்டு சிங்கிள் நாட்டாக இருக்கிறப்ப கொஞ்சம் லூஸ் ஆகும். நாம் வந்து டைட் பண்ணி தான் போடணும். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பேஸ் போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி 2 ஒயரை ஃபோல்டு பண்ணிக்கணும். 3rd ஒயர் எடுத்து அந்த 2 ஒயரையுமே உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு அந்த ஒயரோட அடிப்பகுதியை வந்து மேலே எடுத்து விடணும். 2 ஒயருக்குமே சேமாக எடுத்து பின்னாடி அந்த ஒயரை வந்து மடக்கிக்கணும். நம்ம ஒரு ஃபிங்கர் வச்சு அதை ஹோல்டு பண்ணிக்கணும். ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், வந்துகிட்டே இருக்கும். நம்ம கரெக்டாக போட அப்புறமா ஈஸியாக வந்துடும். பின்னாடி இந்த மாதிரி அடி வயிறை மடக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபஸ்ட்டு லூப்பில் இருக்கிற சைடு ஒயர் எடுத்து உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கணும். இப்போ இந்த மாதிரி பேரண்டுக்குச்சுன்னா கரெக்டாக வந்து நம்ம எடுத்து விட்டுறணும். போடுறப்ப வந்து டேர்ன் ஆகிக்கும் ஒயரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அந்த எடுத்து விட்ட அடி வயிறை மறுபடியும் இந்த சைடில் திருப்பி விட்டுக்கணும். இப்போ என்ன பண்ணணும், இன்னொரு செகண்ட் ஒயர் இருக்கு இல்லையா, அதை வந்து கரெக்டாக சென்ட்ரலைஸ் பார்த்து ஈவனாக எடுத்துக்கிட்டு அந்த லூப்புக்குள்ளே இந்த 2 ஒயரையும் இன்சர்ட் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு இப்போ கீழே திருப்பி விட்டோம் இல்லையா அடி ஒயரை, அதை மறுபடியும் மேலே எடுத்து விட்டுறணும். மறுபடியும் மேலே எடுத்து அந்த சைடு ஃபோல்ட் பண்ணிக்கணும். இப்போ செகண்ட் ஒயரோட அடிப்பகுதி இருக்குல்ல, அதை வந்து மேலே இன்சர்ட் பண்ணிட்டோன்னா இந்த நாட்டு முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணி டைட் பண்ணணும்.
பாருங்கள், மறுபடியும் நான் காட்டுறேன். இதில் ஃபஸ்ட்டு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் தனியாக நீங்கள் வந்து பிஸ்கட் நாட்டு 4 ஒயர் வச்சு நிறைய டைம்ஸ் வந்து பிஸ்கட் நாட் வந்து போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி நாட்ஸ் போட்டுக்கலாம். இப்போ 2 ஒயரை இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட் ஒயர் இன்சர்ட் பண்ணிவிட்டு அதோட பெரட்டின பகுதியை பாருங்கள், கரெக்டாக இந்த மாதிரி உள்ளே இன்சர்ட் பண்ணணும். பண்ணிவிட்டு இந்த மடக்குன அடி வயரை திருப்பி மேலே எடுத்து விட்டுறணும். புரியலைன்னா 2-3 டைம் பாருங்கள். அதே மாதிரி போட்டும் பார்க்கணும். அப்போ தான் இந்த பிஸ்கட் நாட் வந்து நம்மளுக்கு ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். இது என்னென்னா 4 பாக்ஸ் நாட்டு சேர்ந்த மாதிரி இருக்கும் பிஸ்கட் நாட்டு. இப்போ செகண்ட் ஒயரு அதோட லூப்பில் இந்த 2 ஒயர் இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த அடியில் இருக்கிற ஒயரை திருப்பி மேலே எடுத்து விட்டுறணும். இப்போது செகண்ட் ஒயரோட அடிப்பகுதியை இன்சர்ட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். கொஞ்சம் பொறுமையாக போட்டோன்னா கரெக்டாக வந்துடும். ஒயர் வந்து டேர்ன் ஆகிட்டே இருந்துச்சுன்னா, திரும்பிகிட்டே இருந்துச்சுன்னா நம்ம வந்து கரெக்டாக அதை வந்து எடுத்து விட்டுட்டு தான் போடணும். அதே மாதிரி டைட் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக தான் டைட் பண்ணணும். அது மாதிரி டைட் பண்ணிகிட்டே வந்தோன்னா கடைசியில் நாட்டு பிஸ்கட் நாட் வந்துடும். அப்புறம் கார்னர்ஸில் ஈவனாக இருக்கான்னு அந்த சிங்கிளாக போடுறப்ப மட்டும் நாம் வந்து செக் பண்ணிக்கணும். அன்ஈவனாக இருந்தால் அதை ஈவனாக சரிப்படுத்திக்கணும் ஃபர்ஸ்ட் டைம் சிங்கிள் நாட் போடுறப்ப மட்டும். அதுக்கப்புறம் நம்ம எல்லாமே கரெக்டாக தானே போட்டிருப்போம். அதனால் பேஸ் போட்டதுக்கப்புறம் அந்த நார்மலாக ஹைட்டு வந்து எல்லா ஒயருக்குமே எல்லா நாட்டுக்கும் ஈவனாக இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டாக 4 ஒயர் எடுத்து பிளாக் ஒயரு ஃபுல்லாக போடணும், ஒயிட் ஒயரும் ஃபுல்லாக போடணும். ஸோ இதுக்கு வந்து டோட்டலாக 48 ஒயரு 8 ஃபீட்டில் கட் பண்ணணும். 16 வந்து ஒயிட்டு, 32 வந்து பிளாக்கு. அதில் 4 எடுத்து நாட்டு நம்ம வந்து போட்டு ரெடி பண்ணிக்கணும். இந்த மாதிரி சிங்கிளாக போட்டு ஒவ்வொரு பிஸ்கட் நாட்டாக 4 ஒயர் யூஸ் பண்ணி நாம் வந்து போட்டுக்கணும். கார்னர்ஸு ஒவ்வொரு ஒயரோட டிப்பும் ஈவனாக இருக்கா அன்ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். அன்ஈவனாக இருந்தால் அதை ஈவனாக சமப்படுத்திக்கணும். ஆப்போசிட் ஒயர் பிடிச்சி இழுத்தா சரியாயிடும். அந்த மாதிரி பண்ணி தான் நம்ம சரி பண்ணிக்க முடியும். ஸோ ஒவ்வொரு பிஸ்கட் நாட்டுக்கும் எல்லா ஒயரும் ஈவனாக இருக்கா அன்ஈவனாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணணும். அன்ஈவனாக இருந்தால் அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஒயரை இழுத்து அதை வந்து ஈவனாக இருக்கிற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ஃபினிஷிங் டைமில் வந்து எல்லா ஒயருமே ஈவனாக முடியும். நம்ம செருகிறதுக்கும் எல்லா ஒயரும் ஒரே மாதிரி இருக்கும். இல்லைன்னா பெருசு சின்னது அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது வந்து நல்லாவே இருக்காது ஃபினிஷிங். அதனால் ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். ஒவ்வொரு பேரையுமே செக் பண்ணிக்கணும். ஆப்போசிட்டில் பிடிச்சி இந்த மாதிரி 2 ஒயராக செக் பண்ணிக்கணும். இது 4 ஒயர் யூஸ் பண்ணி நம்ம போட்டிருக்கோம். போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சைடும் 2 ஒயர். ஸோ டோட்டலாக வந்து 8 ஒயர் இருக்கும். 8 ஒயரோட டிப்பும் ஈவனாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா ஆப்போசிட் ஒயரை இழுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இதுமாதிரி சிங்கிளாக இருக்கிறப்ப கொஞ்சம் லூஸ் ஆகும் நம்ம போட்டாலுமே. அப்புறம் நம்ம நல்லா டைட் பண்ணி வச்சுக்கணும். பேஸ் போடுற வரைக்குமே ஒவ்வொரு நாட்டும் லூஸ் ஆகிட்டு தான் இருக்கும். நம்ம அடிக்கடி டைட் பண்ணிக்கணும், ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி 4 ஒயர் யூஸ் பண்ணி சிங்கிள் நாட்டாக போட்டு தனித்தனியாக எடுத்து வச்சுக்கணும். இதே மாதிரி பிளாக் ஃபுல்லாகவும் போடணும், ஒயிட் ஃபுல்லாக இருக்கிற ஒயரையும் போடணும். ஸோ டோட்டலாக அந்த மாதிரி தனித்தனியாக பிளாக்கு அண்ட் ஒயிட்டு இந்த மாதிரி சிங்கிளாக போட்டு எடுத்து அதோட நுனிப்பகுதி டிப்பு ஈவனாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி எடுத்து வச்சுக்கணும்.
இதுக்கப்புறம் இந்த மாதிரி 2 நாட்டையும் இந்த மாதிரி கிராஸாக வைக்கணும். மேலே 2 ஒயரு கீழே 2 ஒயரு இன்ட்டு ஷேப்பில் வருது இல்லையா, அதில் நம்ம நாட் போடணும். இப்போ மேலே 2 ஒயிட் கலரு 2 பிளாக் கலரு கிராஸ் ஆகுதுல்ல, அதில் நாட் போடணும். கீழேயும் அதே மாதிரி நாட் போடணும், அந்த இன்ட்டு ஷேப்பில் வர்றதில். பாருங்க, இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கணும். பேஸ் போடுறது கொஞ்சம் கஷ்டம், போட்டோன்னா அதுக்கப்புறம் ஈஸியாக வந்துடும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒயர் லூப்பு போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி மேலே எடுத்து விட்டுக்கணும். திருப்பி ஃபஸ்ட்டு ஒயரோட அடிப்பகுதியை இன்சர்ட் பண்ணிவிட்டு மேலே எடுத்து விட்ட ஒயரை மறுபடியும் திருப்பி இந்த சைடு எடுத்து விட்டுக்கணும். இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கணும். இப்போ செகண்ட் ஒயர் லூப்பு இந்த 2 ஒயரையும் சேர்த்து போடணும். இப்போ மறுபடியும் இந்த ஒயிட் கலர் ஒயரை மேலே எடுத்து விட்டுறணும். இந்த செகண்ட் ஒயரோட அடிப்பகுதியை இன்சர்ட் பண்ணிக்கணும். இதுக்கப்புறம் மெதுவாக நாட்டை வந்து டைட் பண்ணணும். இந்த மாதிரி அடியில் அந்த லூப் மாதிரி இருக்குல்ல, அதை பிடிச்சி இழுத்து டைட் பண்ணிக்கணும். இந்த 4 லூப்பையும் இழுத்தோன்னா கொஞ்சமாக டைட் ஆகும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக நம்ம போடணும். இதே மாதிரி கீழ் சைடும் அட்டாச் பண்ணணும் நம்ம. இப்போது பிளாக் அண்டு ஒயிட்டு 2 நாட்டையும் ஜாயின் பண்ணுறப்போ இந்த மாதிரி மிக்ஸ்டு நாட்டு கிடைக்கும் நம்மளுக்கு. பாருங்கள், மிக்ஸ்டு நாட் ரொம்பவே அழகாக இருக்குது, கலர் காம்பினேஷன். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக டைட் பண்ணி போடணும். இப்போது இந்த அப்படியே நாட்டை திருப்பிட்டு கீழே அதே மாதிரி போடணும். இப்போ திருப்பினதுக்கப்புறம் அந்த கீழ்ப்பகுதி மேலே வந்துருச்சு. இப்போ இங்கே 2 பிளாக் ஒயரு 2 ஒயிட் ஒயரு கிராஸ் ஆகுது இல்லையா, அந்த இன்ட்டு மாதிரி. ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து மிக்ஸ்டு நாட் போடணும். ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து 8 ஃபீட்டில் நம்ம வந்து 16 ஒயிட் ஒயர் தான் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ அதில் வந்துட்டு ஒரு பிஸ்கட் நாட்டுக்கு 4 ஒயர் யூஸ் பண்ணுவோம், சரிங்களா. அப்போ வந்து 8 ஒயருக்கு 2 நாட்ஸு, 16 ஒயருக்கு வந்து 4 நாட்டு தான் நம்ம ஒயிட் கலரில் போட முடியும். நான் முன்னாடி வந்து 8ன்னு சொல்லியிருப்பேன், 4 நாட்டு தான் போட முடியும். ஏன்னா ஒரு பிஸ்கட் நாட்டுக்கு 4 ஒயரு. அப்போது 16 ஒயிட் கலர் ஒயரு 8 ஃபீட்டில் கட் பண்ணியிருக்கோம். அப்போ வந்து 4 நாட் நம்ம போட முடியும். அதே மாதிரி பிளாக்கில் வந்துட்டு 32 கட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் வந்து 8 நாட் போடுவோம். ஸோ இந்த 4 ஒயிட் நாட்டும் 8 பிளாக் நாட்டும் நம்மளுக்கு வரும். ஏன்னா 8 ஃபீட்டில் 16 ஒயிட் ஒயரும் 32 பிளாக் ஒயரும் நம்ம கட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒயிட்டில் வந்து 4 நாட்டும் பிளாக்கில் வந்து 8 நாட்டும் வரும். ஸோ அதை தான் வந்து நம்ம கிராஸாக நம்ம இந்த டோட்டலாக இந்த நாட்ஸ் எல்லாம் நம்ம அட்டாச் பண்ணணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட் அட்டாச் பண்ணதுக்கப்புறம் மேலேயும் கீழேயும் 2 சைடும் மிக்ஸ்டு நாட்டு இதே மாதிரி நம்ம போடணும். ஸ்லோவாக போட்டுட்டு டைட் பண்ணுறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக டைட் பண்ணி நாட்டு வந்தோடனே அதுக்கப்புறம் நல்லா டைட்டாக போட்டுக்கணும். பாருங்கள், இப்போ 2 நாட்டு தான் நம்ம அட்டாச் பண்ணியிருக்கோம். ஒன்று பிளாக்கு, ஒன்று ஒயிட் அட்டாச் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து இந்த மிக்ஸ்டு நாட் போட்டதுக்கப்புறம் இந்த 4 நாட்டு வந்துடும். இந்த 8 பிளாக் நாட்டும் 4 ஒயிட் நாட்டும் வச்சு நம்ம இந்த மாதிரி போடுறப்ப தான் நம்மளுக்கு அந்த பேட்டர்ன் வந்து ஸ்கொயர் ஷேப் பேட்டர்ன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ஒவ்வொரு நாட்டையுமே இந்த மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்டு ஆப்போசிட்டில் வந்து மிக்ஸ்டு இந்த மாதிரி நம்ம கண்டினியூஸாக ஜாயின் பண்ணிக்கிட்டே வரணும். இதில் வந்து லாஸ்ட்டில் ஒரு ஒயிட்டும்
2 சைடும் லாஸ்ட்டில் ஒவ்வொரு ஒயிட் வர மாதிரி நம்ம வந்து போடுவோம். ஸோ அந்த மாதிரி போடுறப்ப தான் நம்மளுக்கு வந்து இந்த பேட்டர்ன் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இதில் பாருங்கள் நம்ம எப்படி போட்டிருக்கோம்னு சொல்லிட்டு பாருங்கள், என்ன மாதிரி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்கு, அதுக்கப்புறம் ஒயிட்டு, அதுக்கப்புறம் 2 பிளாக் போட்டதுனால மேலேயும் கீழேயும் ஃபுல் பிளாக்லேயே நம்மளுக்கு வந்து நாட்ஸ் கிடைக்கும். 1 2 3 4 5 6 7 8 லாஸ்ட்டில் இந்த மாதிரி வரும் நம்மளுக்கு. சரிங்களா? 2 பிளாக் நாட்டு போட்டிருக்கோம். இங்கே சென்டரில் 2 4 அதே மாதிரி 8 நாட்டு வரும். பிளாக்கு ஓட வந்து ஒயிட் கலர் ஒவ்வொரு நாட்டை அட்டாச் பண்ணணும். இப்போ இதை வந்து அட்டாச் பண்ணணும். ஸோ இடையில 4 வந்து ஒயிட் கலர் நாட்டு வரும். இந்த ஒயிட்டும் பிளாக்கும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல மேலேயும் கீழேயும் மிக்சடு நாட்டு வரும். ரெண்டுமே பிளாக்காக ஜாயின் பண்ணுறப்ப மேலேயும் கீழேயும் ஃபுல் பிளாக் நாட்டு வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம போடுறப்ப தான் நம்மளுக்கு அந்த பேட்டர்ன் வந்து கரெக்டாக நம்மளுக்கு கிடைக்கும். டைமண்ட் பேட்டர்ன் வந்து 4 கார்னர்லையும் ஒயிட் நாட் வர மாதிரி, சென்டரில் 4 பிளாக் நாட்டு, சைடில் வந்துட்டு 2 மிக்ஸ்டு நாட்டு வர மாதிரி அந்த ஷேப்பு, அந்த பேட்டர்ன் நம்மளுக்கு வந்து அழகாக கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் 4 நாளாக போட்டுட்டு கூட அட்டாச் பண்ணிக்கலாம். இல்லை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு நாட்டாக அட்டாச் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். நம்மளோட விருப்பம்தான். பாருங்கள், இந்த மாதிரி 2 ஒயரையுமே ஃபோல்டு பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஜாயின் பண்ணுற இன் ஷேப்பில் வர ஒயரில் ஃபர்ஸ்ட் ஒயர் எடுத்து நம்ம லூப் ஃபார்ம் பண்ணி அதை சுற்றி எடுத்துக்கணும். அந்த 2 ஒயரையும் நீங்கள் ஃபஸ்ட் டைம் அட்டாச் பண்ணுறப்ப வந்து பிஸ்கட் நாட்டு வந்து கொஞ்சம் அட்டாச் பண்ணுறது வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும். பேஸ் போட்டுட்டோன்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு பழகிடும், ஈஸியாக வந்துடும். பாருங்கள், ஃபர்ஸ்ட் நாட்டு ஃபர்ஸ்ட் ஒயரு அதை இன்சர்ட் பண்ணிவிட்டு திருப்பி மேலே எடுத்து விட்ட பிளாக் ஒயரை கீழே எடுத்துகிட்டு திருப்பி செகண்ட் ஒயரை வந்து லூப் ஃபார்ம் பண்ணணும். இப்போது செகண்ட் ஒயரு இப்போ திருப்பி அந்த பிளாக் ஒயரை அந்த சைடு எடுத்து விட்டுட்டு நாட்டை டைட் பண்ணணும். செகண்ட் ஒயரை அந்த லூப்பில் இன்சர்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நாட்டை டைட் பண்ணி கரெக்டாக அந்த கேப் இல்லாமல் கீழே இருக்கிற பிளாக் அண்ட் ஒயிட் ஒயரில் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி இழுத்து கீழே இருக்கிற லூப்பை இழுத்து டைட் பண்ணி கரெக்டாக அந்த 2க்கும் இடையில கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி ஜாயின் பண்ணி விடணும். இந்த மாதிரி 4 பிளாக் நாட்டு 4 ஒயிட் நாட்டு 8 பிளாக் நாட்டையும் நாம் வந்து ஒன்றொன்னா பொறுமையாக வந்து நாம் அட்டாச் பண்ணணும். எனக்கு அட்டாச் பண்ணுறப்ப இந்த மாதிரி ஸ்லோவாக கரெக்டாக பிடிச்சி கரெக்டாக பண்ணணும். ஃபஸ்ட்டு பேஸில் நம்ம இப்போ அட்டாச் பண்ணதுக்கு அப்புறமுமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் லூஸ் ஆகும். நம்ம அடுத்தடுத்து நாட்ஸ் போடுறப்ப ஓல்டு நாட்டெல்லாம் நல்லா டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம நியூவாக நாட்டு ஜாயின் பண்ணுறப்போ நம்மளுக்கு கரெக்டாக ஈவனாக வந்துடும். பாருங்க, நம்மளுக்கு இந்த மாதிரி கிடச்சிருக்கு.
1 2 பாருங்கள். பிளாக் அண்ட் ஒயிட் ஜாயின் பண்ணதுனால மேலே கீழே மிக்ஸ்டு நாட்டு கிடச்சிருக்கு. 4 கார்னர்லேயுமே கிடைக்கும். அதுக்கப்புறம் நடுவில் சென்டரில் 2 பிளாக்கு, அதுக்கப்புறம் ஒயிட்டு, அதுக்கப்புறம் 2 பிளாக்கு, அதுக்கப்புறம் ஒயிட்டு, அதுக்கப்புறம் 2 பிளாக்கு, அதுக்கப்புறம் ஒயிட்டு, லாஸ்ட்டில் ஒரு பிளாக்கு. சென்டரில் வந்து 4 ஒயிட்டு வந்துடும். சென்டரில் 6 பிளாக்கு, இந்த லாஸ்ட்டில் ஒரு பிளாக்கு, அந்த லாஸ்ட்டில் ஒரு பிளாக்கு. ஸோ 8 பிளாக் நாட்டு வந்துடும். இந்த மாதிரி கிராஸ் லைனில் தான் போகும் மேலேயும் கீழேயும். இது கிராஸ் கட் பேஸ்கட்னால கிராஸாக போகும். பாருங்கள், ஃபுல்லாக போட்டதுக்கப்புறம் பேட்டர்ன் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கிடைக்கும். இதுதான் கார்னர் டர்னிங். பாருங்கள், எந்த மாதிரி வந்திருக்குன்னு. சென்ட்ரல் 4 பிளாக் நாட்டு, 4 கார்னர்லேயும் 4 ஒயிட் நாட்டு, அதுக்கப்புறம் சைடில் வந்து மிக்ஸ்டு நாட்டு. இந்த மாதிரி தான் நமக்கு கிடைக்கும் கரெக்டாக போட்டோம்னா. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பேஸ் வந்து நம்ம இந்த மாதிரி போட்டிருக்கோம். இப்போ இந்த மேலே 2 பிளாக் நாட்டையும் அட்டாச் பண்ணுறப்ப நம்மளுக்கு கார்னர் வந்து டேர்ன் ஆயிரும். அதுமாதிரி 4 கார்னரும் நம்ம இந்த லாஸ்ட்டாக முடிகிற 2 பிளாக் நாட்லேயும் இருந்து ஒரு நாட் போடணும். போட்டோன்னா பாருங்கள், இப்போ இந்த மாதிரி கிராஸாக இருக்கு இல்லையா, இதில் வந்து லாஸ்ட்டாக 2 நாட் இருக்குது. அது 2லேயும் நம்ம வந்து இருக்கிற வயரை வச்சு நம்ம ஒரு நாட் போடுவோம். அதுதான் கார்னர் டர்னிங். போடுறதுக்கு முன்னாடி நல்லா டைட் பண்ணிவிட்டு போடணும். இப்போ இந்த லாஸ்ட்டு 2 பிளாக் நாட்டையும் எடுத்து ஒரு நாட் போடுறோம். அதுதான் வந்து கார்னர் டர்னிங் இந்த கிராஸ் கட் பேஸ்கெட்டுக்கு. ஃபஸ்ட்டு ஒயரு லூப் ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்போ கீழே இருக்கிற ஒயரை மேலே எடுத்து விட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஒயரோட அனதர் டிப்பை வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு, அப்புறம் மேலே எடுத்து விட்ட ஒயரை திருப்பியும் கீழே எடுத்து விட்டுட்டு, அதுக்கப்புறம் செகண்ட் ஒயர் வந்து இன்சர்ட் பண்ணணும். இப்போ எடுத்து விட்டாச்சு கீழே. இப்போது செகண்ட் ஒயரு இப்போ லூப் ஃபார்ம் பண்ணிட்டோம். இப்போ கீழே எடுத்து விட்ட ஒயரை திருப்பியும் மேலே எடுத்து விட்டுட்டு, திருப்பி அந்த செகண்ட் ஒயரோட எண்டை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு டைட் பண்ண வேண்டியதுதான். இதுதான் வந்து கார்னர் டர்னிங். இந்த நாட்டு வந்து கரெக்டாக போடுறப்போ இந்த இடத்துல 3 நாட்டும் சேர்ந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இது கார்னர் டர்னிங். நாலு கார்னர்லேயுமே இதே மாதிரி 2 பிளாக் நாட் இருக்கும். அந்த இடத்துல வந்து நம்ம ஒரு நாட் போடணும். போட்டோன்னா நம்ம கார்னர் டர்னிங் வந்து கரெக்டாக 4 கார்னர்லேயும் ரெடி ஆயிரும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கரெக்டாக டைட் பண்ணி இந்த 2 நாட்டுக்கும் இடையில கரெக்டாக ஜாயின் பண்ணணும். இப்போது இந்த இடத்துல 3 நாட்டு ஜாயிண்ட் ஆகிறதுனால ட்ரையாங்கிள் ஷேப் கிடைக்கும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கார்னர் டர்னிங் இந்த பேஸ்கெட்டுக்கு. கிராஸ் கட் பிஸ்கட் நாட் பேஸ்கெட்டுக்கு இதுதான் கார்னர் டர்னிங். இந்த நாட்டுக்கு இடையில் ஒயர் இருக்குல்ல, அதில் கேப் இல்லாமல் நம்ம வந்து டைட் பண்ணணும். ஒவ்வொரு ஒயராக அட்ஜஸ்ட் பண்ணி கேப்பே இல்லாமல் கரெக்டாக டைட் பண்ணணும். பார்க்க அழகாக இருக்கும் கார்னர் டர்னிங். பாருங்கள், இப்போ அந்த ஹோல் வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குது. இப்போது கார்னர் டர்ன் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஒயிட் ஒயரு கிராஸாக போகுதுல்ல, அது எந்தெந்த கிராஸ் ஒயரோட கிராஸ் ஆகுதோ அப்போ நம்ம நாட் போடணும். பாருங்கள், பாருங்கள், இது கார்னர் டர்ன் பண்ணுது. அந்த கார்னர் டர்ன் பண்ண இடத்துல 3 பிளாக் நாட் இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கார்னர் டர்ன் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும்.
பாருங்கள், பேஸ் நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி பேட்டர்ன் நம்மளுக்கு வரப்போ தான் பேஸில் மேலே போட போட நம்மளுக்கு அந்த பேட்டர்ன் வந்து கரெக்டாக கிடைக்கும். இப்போது இந்த ஒயிட்டு 2 ஒயரை வந்து இதே லைனில் க்ராஸாக போடணும். பாருங்கள் எப்படி க்ராஸ் ஆகுதோ. இப்போ இது 2 ஒயரில் க்ராஸ் ஆகுதில்ல, அப்படியே லைனாக போட்டுகிட்டே வரணும் க்ராஸில். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே மேலே வரைக்கும் நம்ம போட்டுட்டு வந்துட்டு நீட்டாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஹேண்டில் போட்டுடணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.